வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க, 9, 18, 27 தேதிகளில் பிறந்தவங்க, மேஷம் விருச்சிக ராசிக்கார நேயர்கள், தெற்கு பார்த்த வாசலுள்ள வீட்டில் குடியிருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இன்னைக்கு முருகப்பெருமான் கோயிலில் போய் நெய் தீபம் போட்டு பாருங்க. நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. ஆமா, எப்படி இருக்க போற இந்த செவ்வாய்க்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களை பொறுமையா இருக்கணும். தோத்து போயிடுவீங்க. இன்னைக்கு எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ வெங்கடாஜலபதி நினைக்கணும். ஓம் ஓம் கருடனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 1, 4. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை பொறுமையா தான் இருக்கணும். அவசரப்பட்டு தோத்து போயிடுவீங்க. எப்படி தப்பிக்க? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்தணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் ஓம் சனைச்சரனே போற்றி. சனைச்சரன்னா மெதுவாக நடப்பவன் சனி பகவான். சொல்லுங்க, தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை இரக்கமுள்ள மனசுக்காரன் நீங்க, அதனால ஏமாந்து போயிடுவீங்க. எப்படி? கையிலையும் பையிலையும் பணம் இருந்துச்சுன்னா தோத்து போயிடுவீங்க. பணத்தை கொடுத்து ஏமாந்துருவீங்க. அதனால கடன் கொடுக்கல் வாங்க வேண்டாம், பெரிய விலையில பொருளை வாங்க வேண்டாம். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்பா நீ மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க. ஓம் ஓம் நாமகிரி லட்சுமியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும். வீட்டுல கோயில்ல நெய் தீபம் போடணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஆமா, பணம் வீணா செலவாகாம இருக்கணும்ட்டு. அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 5. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை வீணா கெட்ட பேர் வரும். எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்தணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் சொக்கநாதரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 3, 6. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களை 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் பிரமாதம். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 5. அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னி ராசிக்கார நேயர்களை கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்தணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். பேச்சினால வம்பு வரும். அதனால ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் ஓம் கருடனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும். அப்ப வெங்கடாஜலபதி நினைச்சுக்கிட்டா நல்லது. அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 7. அனுகூலமானது தெற்கு, மேற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களை பொறுமையா இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும். கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துனா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துனா தப்பிச்சுக்கலாம். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அன்னை மகாலட்சுமி நினைக்கணும். ஓம் ஓம் நீலாதேவியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 3, 4. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் சந்தோஷம். கலக்குறீங்க. அனுகூலமான எண் 1, 5. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம் அசைவ உணவு கூடாது. கோயில்ல விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில விளக்கேற்றணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ முருகப்பெருமான நினைக்கணும். என்ன மந்திரம்? ஓம் ஓம் சௌமியனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. மகர ராசிக்கார நேயர்களை ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் ஒரு முழுமையான வெற்றி இல்லை. தேவையற்ற வேலை அலைச்சல் எல்லாம் இருக்கு. எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் பைரவரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் 2, 6. அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டம் முடிஞ்சிருச்சு, ஆனாலும் மனசுல ஒரு தெளிவில்லை, குழப்பம் கொஞ்சம் நீடிக்குது. அதனால கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ முருகப்பெருமான நினைங்க. ஓம் ஓம்
மங்களனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 1. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், வாழ்க்கை வளமாகும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 5. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை. மிதுனம் கன்னிராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே மரகத மோதிரம் போடுறது நல்லது. போட்டா என்ன விதிமுறை ஜோதிடரை கேட்டுக்கிட்டு போடுங்க. கல்யாணமான நேயர்களே, கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே மிதுனமா இருந்தாலோ, அல்லது இருவருடைய ராசியுமே கன்னியா இருந்தாலோ, அல்லது மிதுனம் விருச்சிகமா இருந்தாலோ, அல்லது கன்னி மேஷமா இருந்தாலோ ஜோதிடர் ஜாதகம் காட்டி பரிகாரம் பண்ணிக்கும். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.